ஈரான் மீதான போரை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்குமாறு வலியுறுத்தல். போர் நிறுத்தம் தொடர்பான டிரம்ப் அறிவிப்பை ஏற்பதாக ஈரான் அரசு அறிவிப்பு. தங்களது தரப்பிலிருந்து 2 வாரங்களுக்கு தாக்குதலை நிறுத்தி வைக்கவும் சம்மதம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் அரசு ஒப்புதல். 2 வாரங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்து தொடரலாம் என்றும் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஒரு கப்பலுக்கு 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்க முடிவு. போருக்கு முன் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாத நிலையில் ஈரான் அதிரடி. போர் நிறுத்தத்திற்கு டிரம்ப் இறங்கி வந்தார் என்று கூறி ஈரானில் பொதுமக்கள் கொண்டாட்டம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தேசிய கொடிகளை எரித்து முழக்கம். ஈரானை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைத்ததில் சீனாவிற்கு முக்கிய பங்கு உண்டு என டிரம்ப் கருத்து. பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அமெரிக்கா ஈரான் இடையே வரும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பேச்சு. போர் பதற்றம் தணிந்ததால் கச்சா எண்ணெய் விலை $100 கீழ் இறங்கியது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 50 காசுகள் உயர்ந்து $92.56 வர்த்தகம். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பல்வேறு நிவாரண திட்டத்தை அறிவித்த இலங்கை அரசு. 1 லிட்டர் டீசலுக்கு $100, பெட்ரோலுக்கு $20 மானியம் வழங்க முடிவு. புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. 918 வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். நூற்று 26 தொகுதிகள் கொண்ட அசாமிலும் நாளை தேர்தல். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,73,00,000 உயர்வு. புதிதாக 6,35,000 பேர் பட்டியலில் சேர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் இளைஞர்கள். 18 முதல் 39 வயதுடைய வாக்காளர்கள் 2,37,00,000 பேர் உள்ளதால் தேர்தல் களத்தில் எதிர்பார்ப்பு. திமுக காங்கிரஸ் பற்றிய மம்தா பானர்ஜியின் பேச்சு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக சாகரிகா கோஸ் விளக்கம். பாஜக அரசின் அதிகார குவிப்பிற்கு எதிரான போரில் மம்தாவும் ஸ்டாலினும் முன்னணியில் இருப்பதாகவும் பதில். சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறதா என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என்று தொகுதி மறுவரையறை திட்டத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. ஐந்து மாநில தேர்தல்களுக்கிடையே அவசர நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட என்ன அவசியம்? தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைக்கும் திட்டத்திற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்று மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தஞ்சையில் ஏப்ரல் 10ஆம் தேதி 4ஆம் கட்ட பரப்புரையை தொடங்குகிறார் மு.க.ஸ்டாலின். புதுக்கோட்டை, சிவகங்கை, பரமக்குடி மற்றும் தூத்துக்குடியிலும் வாக்கு சேகரிக்க திட்டம். திருவண்ணாமலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை. நடைபயிற்சி சென்றபோது பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி குற்றச்சாட்டு.
5 ஆண்டுகளில் வேதனை மட்டுமே மிஞ்சியதாகவும் வேளச்சேரி பரப்புரையில் விமர்சனம். பெரும்பாலான மக்கள் உணவுப் பொருள் விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டிய நிலை இருக்குது. இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இந்த உணவுப் பொருள் வாங்கி பயன்படுத்த முடியும்? இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சி எடுக்கல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் செல்வாக்கு பிரகாசமாக இருப்பதாக பழனிசாமி நம்பிக்கை. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. எல்லா இடத்திலுமே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு. அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியினுடைய வேட்பாளர் 210 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே 195 தொகுதியில் எழுச்சி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். இருபது நாள் போராடித்தான் திமுகவால் கூட்டணி அமைக்க முடிந்ததாக பழனிசாமி விமர்சனம். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் சைதாப்பேட்டை பரப்புரையில் குற்றச்சாட்டு. திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்வார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்வார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளிவந்தது. கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பேசி வருவதாக திருமாவளவன் விமர்சனம். தேர்தல் ஆதாயத்திற்காகவே அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததற்கான நியாயத்தை சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையிலே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது? முரண்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே கைகோர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திற்குள் விடமாட்டார்கள் என்பதால் அதிமுக போர்வைக்குள் பாஜக உள்ளே நுழைய முயற்சிக்கிறது. தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்றும் திருவள்ளூர் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. திமுக கையில் முழு அதிகாரம் இருந்திருந்தால் நெல்லையில் தாவேகா பொதுக்கூட்டம் நடந்திருக்காது என விஜய் குற்றச்சாட்டு. ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு தன்னை முதல்வர் ஸ்டாலின் தடுத்திருப்பார் என்றும் விமர்சனம். திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். சில கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தன் பக்கம் வளைத்து விட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தாவேகா பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. திமுகவின் கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். பாஜக அணியின் நிலை திமுகவை விட மிக மோசமாக இருப்பதாகவும் கருத்து. கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா
இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. கரூர் விவகாரம் மற்றும் ஜனநாயகன் படத்தை வைத்து தன்னை முடக்க பார்த்ததாக விஜய் குற்றச்சாட்டு. தற்போது தன்னை சுற்றி இருப்பவர்களை வைத்தே அவதூறு பரப்புவதாகவும் சாடல். நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. கடலூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி. மஞ்சக்குப்பம், வடலூர், சேத்தியார் தோப்பு, தொழுதூர் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை வாக்கு சேகரிக்கும் விஜய். விஜயின் வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்த இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களிலும் ஓட்டமாகவும் பின்தொடர்ந்த போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து. நடிகர்களின் வாகனத்தை பின்தொடராமல் இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்தில் சிக்கி காயமடைந்தால் இழப்பு குடும்பத்திற்கு மட்டுமே என்றும் நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க திவில் அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும்.